ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா சொரக்காய் குழம்பு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 4 காஞ்ச மிளகா, 4 காஷ்மீர் மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 ஏலக்காய், 3 கிராம்பு, 4 பட்டை, 1 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சொரைக்காயை உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பீல் பண்ணிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், எடுத்து வச்ச தனியா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம், மிளகு, காஞ்ச மிளகா, காஷ்மீர் மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, அரை கப் அளவுக்கு பூத்திரி வச்ச தேங்காய், இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தக்காளியும் ஆட் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாமே வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி ஆறட்டும். அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டாக. கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கட் பண்ணி வச்ச சொரக்காயை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதுவும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உங்களுக்கு திக்காக வேணும்னா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி போதும். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்ச நேரம் குழம்பு கொதிக்கட்டும். கொத்தமல்லியை மேலே கார்னிஷ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்குனீங்கன்னா சுரைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு, சப்பாத்தி சர்வ் பண்ணீங்கன்னா ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.